இந்த கோடையில் LG ஸ்மார்ட் இன்வெர்டர் AC மூலம் உங்கள் வீடு மற்றும் அலுவலக மின் கட்டணங்களை குறைக்கவும். BN Enterprises No. 1 Havoc AC distributor. டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் கூடி ஆலோசனை நடத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பாஜகவுக்கு ஆதரவு கடிதம் வழங்கியிருப்பதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டார் மோடி. பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 14 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று நிபந்தனையின்றி ஆதரவு வழங்கியுள்ளதாக தகவல். மத்திய அமைச்சரவையில் 3 அமைச்சர் 2 இணையமைச்சர் பதவி வேண்டும் என நிதிஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல். தங்கள் கட்சிக்கு 3 கேபினெட் அமைச்சர் 2 இணையமைச்சர் பதவிகளை ஒதுக்குமாறு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 17வது மக்களவையை கலைக்கும் மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தை ஜனாதிபதி ஏற்றார். பிரதமர் நரேந்திர மோடியை காபந்து பிரதமராக தொடர குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு. அடுத்த அமைச்சரவை பதவியேற்கும் வரையில் காபந்து பிரதமராக நரேந்திர மோடி நீடிப்பார். வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் மோடி. கூட்டணி தலைவர்களுடன் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், JP நட்டா ஆகியோர் ஒருங்கிணைப்பாளர்கள் என தகவல். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சரத்பவார், முதலமைச்சர் ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஒற்றையாட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்று உறுதி. அதிமுக தலைவர்கள் நாவடக்கத்துடன் பேசாததற்கு பரிசாகத்தான் அக்கட்சிக்கு மக்கள் 3வது இடத்தை கொடுத்திருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி 5 முறை இருந்த அதிமுகவையே 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும். ஆட்சியில் 5 முறை இருந்த கட்சி கூட பல இடங்களில் டெபாசிட் இழக்கும் சூழலை நடத்தி காட்டியிருப்பது பாஜக தான் என்றும் கருத்து. ஆட்சியில 5 முறை இருந்தவங்க டெபாசிட் இழந்திருக்காங்களே. முதலமைச்சராக 5 முறை இருந்தவர்கள் தமிழகத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்களே. அது நடந்திருக்கல, அதை நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே. கனிமொழி பாஜகவுக்கு வருவதாக இருந்தால் மாநில தலைவர் பதவியை விட்டு விலகுவது பற்றி பரிசீலிப்பதாக அண்ணாமலை பேட்டி. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும். ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றாங்க. விவசாயியின் மகனான அண்ணாமலை தேர்தலில் படிப்படியாகத்தான் வெற்றி பெற முடியும் என்றும் கருத்து. எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா, எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்றாரு. அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. படிப்படியா ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும். பணம் கொடுக்காமல் வாக்கு வாங்கியதற்காக நாம் தமிழர் கட்சியை பாராட்டுவதாக அண்ணாமலை பேட்டி. நாம் தமிழருக்கு கிடைத்த வாக்குகள் திராவிட சித்தாந்தத்தை விட்டு மக்கள் வெளியே வருகிறார்கள் என்பதற்கு சாட்சி என்றும் கருத்து. ஆனா நான் தமிழர் கட்சியை இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்க. காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறாங்க. பணம் கொடுக்காம நின்றுக்கிறாங்க. நான் பாராட்டும். ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்புறேன். மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் பிரதமர் மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. தேர்தல் வெற்றிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கும் வாழ்த்து தெரிவித்த ரஜினி. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நன்றி தெரிவிக்கிறேன். சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் அம்மாவை பெரிய வெற்றி எடுத்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மக்களவைத் தேர்தலில் 8.19% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரம். தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 12 தொகுதிகளில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம். நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற தேர்தல் ஆணைய நிபந்தனையை பூர்த்தி செய்த விடுதலை சிறுத்தைகள். மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை மீண்டும் இழந்தது பாமக.
மக்களவைத் தேர்தலில் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு 4.23% வாக்குகளை மட்டுமே பெற்றதால் அங்கீகாரம் இழப்பு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 7 நாட்களுக்கு இடி மின்னல் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. வந்தவாசி, திருத்தணி, வேலூர் மற்றும் கரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கனமழையால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய தண்ணீர். கடும் போக்குவரத்து நெரிசலால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள். ஆக்ரோஷமான நாய்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கும் வகையில் நாய்களை வகைப்படுத்துவது பற்றி எந்த இறுதி முடிவும் எடுக்கக்கூடாது. மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கஞ்சா வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு 3வது முறையாக காவல் நீட்டிப்பு. கோவை மத்திய சிறையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டவரின் காவலை மேலும் 15 நாட்கள் நீட்டித்தது மதுரை நீதிமன்றம். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியிலேயே எம்பியாக இருக்க ராகுல் காந்தி விரும்புவதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல். கேரளாவின் வயநாடு, உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி என 2 இடங்களிலும் வெற்றி பெற்ற நிலையில் ஏற்கனவே எம்பியாக இருந்த வயநாட்டை ராஜினாமா செய்யலாம் என எதிர்பார்ப்பு. இந்த கோடையில் எல்ஜி ஸ்மார்ட் இன்வெர்டர் ஏசி மூலம் உங்கள் வீடு மற்றும் அலுவலக மின் கட்டணங்களை குறைக்கவும். பிஎன் என்டர்பிரைசஸ் நம்பர் 1 ஹேவோக் ஏசி டிஸ்ட்ரிபியூட்டர்.